கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்து அவருடைய கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. இயேசுவை முழு மனதாலே சேவை செய்வேன், நேசரன் வாரை தேடிய பாவங்கள் காணவும் அரிதே, தேவகுமாரன் தன் தோழன் மீதே நேசமுடனே சுமந்தளித்தாரே, நேசமுடனே சுமந்தளித்தாரே. இயேசுவை முழு மனதாலே சேவை செய்வேன், நேசரன் வாலே காரிருள் மூடின வேளை கருணையின் கதிர்கள் வீசினதாலே, பாருலகனிலே பகைவரின் எதிரே மாளவிடாதே மகிமையினாலே, பாலகரிமையே அலங்கரித்தாரே. இயேசுவை முழு மனதாலே சேவை செய்வேன், நேசரன் வாலே. Psalm 97 and verse 10. He that love the Lord hate evil, he preserved the souls of his saints, he delivered them out of the hand of the wicked. சங்கீதம் 97:10. கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே, தீமையை வெறுத்து விடுங்கள், அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். True love for God rejects evil. நம்ம சொல்லலாம், நான் தேவனில் அன்பு கூறுகிறேன், தேவனில் நான் அன்பு கூறுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது தீமையை வெறுத்து விட வேண்டும். கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களையே தீமையை வெறுத்து விடுங்கள். நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் ஆபகம் சொன்னாரு, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே என்று சொல்லி. So loving God means choosing holiness and turning away from sinful ways. அதனால சங்கீதம் 1 சங்கீதத்திலே நம்ம பார்க்கலாம், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து. இப்போ இயேசு இங்கே இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அவர் கூட போய் நம்ம இருப்போம். உண்மையாக ஒருத்தரை நேசிக்கிறோன்னா அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே போய் நம்ம அவர் கூட இருப்போம். அதே மாதிரி தான் அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம செய்வோம். ஒருத்தர் நம்ம நேசிக்கிறோன்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கிறோ அதை நம்ம செய்வோம். ஸோ தட் we don't want to lose their love. Same way, if you love Jesus, if you love the Lord, you hate evil. Why you must hate evil? Because our God is a holy God. He loves holiness. So we also need to love holiness. Second is, God protects his people. He preserves the soul of his saints. அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி. பரிசுத்தவான்கள் யார்? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்ட எல்லா பாவிகளுமே யார் தான்? பரிசுத்தவான்கள். That is the changing or powerful blood of Jesus. God's blood, Jesus' blood is so powerful that it can change the virus sinner into a holy saint. So he watches over the souls of those who belong to him and keeps them secure. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கர்த்தரிடத்தில் தான் இருக்கிறது. நம்ம என்னதான் நம்மளை பாதுகாத்தாலும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தர் காக்க வேண்டும். அதற்கு நம்ம பரிசுத்தத்தை நாட வேண்டும். Thirdly, God delivers from wickedness. He delivered them out of the hand of the wicked. துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். இதில் என்ன தெரியுதுன்னா, நம்ம
கர்த்தரில் அன்பு கூறுறோம். அவர் நம்மளை ஆத்மாவை காப்பாற்றுகிறார். ஆத்மாவை மட்டுமல்ல, நம்மை துன்மார்க்கரின் கைக்கு தப்புவிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். He delivers us from the hand of the wicked. For example, you can take the life of Daniel. He was loving the Lord. He was hating the evil. He was promoted and he was secured by the Lord. But there were some wicked people who could not endure the promotions or prosperity of Daniel. They were throwing Daniel into the lion's den. அவனை சிங்கத்துடைய கெவியில் போய் போட்டாங்க. ஆனால் கர்த்தரை நேசித்ததினாலும் ஆண்டவர் தானியேலை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படியாக துன்மார்க்கரின் கைக்கு அவரை தப்புவிக்கிறார் என்ற இந்த வசனத்திற்கு ஆதாரமாக தேவன் தானியேலை சிங்கங்களுக்கு தப்புவித்தார். சிங்கம் டைரக்டாக தப்புவிக்கல. He was forcibly thrown into the lion's den. இப்போ சிலர் இருக்கிறாங்க, ஜூலெல்லாம் போகும்போது தெரியாமல் அந்த சிங்கம் இருக்கிற அந்த எல்லைக்குள்ளே போயிடுவாங்க. தட் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஹியர் he was forcibly thrown into the lion's den. தானியேலை எடுத்து சிங்கத்தோட கெவியிலேயே அந்த சத்துருக்கள் துன்மார்க்கர் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களால தானியேலுடைய ப்ராஸ்பெரிட்டி அவங்க முன்னுக்கு வர்றது அவங்களால டைஜஸ்ட் பண்ண முடியல. பட் காட் rescued Daniel. Even when surrounded by danger or opposition, God is our rescuer and defender. Let's pray. ஸ்தோத்திரம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக நாங்கள் தீமையை விருத்துவிட எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. ஸ்தோத்திரம், எங்களை ஆத்மாவை காப்பாற்றுகிறேன் ஆண்டவரே. எங்களை துன்மார்க்கரின் கைக்கு தப்புவிக்கிறீர் என்று நாங்கள் வாசிக்கிறபடி கர்த்தாவே. ஸ்தோத்திரம், எங்களை ஆண்டவரே அப்பா, உடைய பிள்ளைகளை எங்களை கர்த்தாவே நீங்கள் துன்மார்க்கரின் கைக்கு நீங்களாக்கி ஆண்டவரே எங்களை தப்புவிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம். அதை போல கர்த்தாவே ஆண்டவரே ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி கர்த்தாவே உன்னுடைய நாமத்தை கூறின எத்தனையோ உடைய ஊழியர்கள் கூட ஆண்டவரை சிறைச்சாலையில் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரை அவர்களையும் கூட ஆண்டவரை தப்புவிக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இயேசுவே உண்மை துதிக்கிறோம் அப்பா. இயேசுவை சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலையாவான். அவன் கிடங்கிலே சாவதும் இல்லை, அவன் அப்பம் குறைவுபடுவதும் இல்லை என்ற வார்த்தையின்படி கர்த்தாவை பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஆண்டவரை சபையார் ஊக்கமாய் செபித்த பொழுது ஆண்டவரே பேதுருவை ஆண்டவரே அப்பா தூதனை அனுப்பி விடுவித்த தேவன் இந்த நாட்களிலும் கூட கர்த்தாவே உடைய பிள்ளைகளை விடுதலையாகும்படி செபிக்கிறோம் அப்பா. நன்றி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. குட் மார்னிங். ஹேவ் அ குட் டே. காட் பிளஸ் யூ.